கனடாவில் இருக்கிற டொரண்டோ பகுதியில் பவன்தீப் கௌர் என்ற பெண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணி அங்கேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க. என்னதான் ஜாஸ்கரன் கனடாவில் செட்டில்ட் ஆனாலும் சொந்த ஊரில் இருந்த சொத்துக்களை பராமரிக்க அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து அவரோட விவசாய நிலங்களை பயிரிட்டு பொழுதுபோக்குறது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் அப்படி வரும்போது ஜாஸ்கரன் மட்டும்தான் இங்கே வருவார். அவரோட மனைவி பவன்தீப் கௌருக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதால அந்த நிலத்தை விற்றுட்டு அதுக்கு பதிலாக கனடாவில் வேற ஏதாச்சும் ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பல முறை அவருக்கு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆனால் பூர்வீக நிலத்தை விட்டு வர மனசு இல்லாத ஜாஸ்கரன் அடிக்கடிக்கு இந்தியாவில் இருக்கிற சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்படி ஒரு முறையும் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது திரும்பவும் வர கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே எடுத்திருக்காரு. இதனால் அடிக்கடிக்கு தன்னோட கணவர் ஜாஸ்கரனை பிரிஞ்சிருந்த பவன்தீப் கௌருக்கு கனடாவில் வேறு ஒரு பணக்கார ஆண் நபரோட பழக்கம் ஏற்பட்டு அது இல்லீகல் அஃபேரில் போய் முடிஞ்சிருக்கு. பவன்தீப் கௌர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்ததால் கணவர் ஜாஸ்கரனோட பூர்வீக சொத்தை தவிர வேற எந்தவித ஆடம்பர சொத்துக்களும் கனடாவில் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் புதுசாக வந்த பணக்கார பையனுக்கு நிகராக பணமும் இருக்கணும், அதே போல் கனடாவிலே நம்ம செட்டில்ட் ஆகணும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருக்குன்னா அது ஜாஸ்கரன் ஒருவேளை இறந்து போயிட்டா இந்தியாவில் இருக்கிற அவரோட சொத்துக்கள் மொத்தம் மனைவி மற்றும் அவரோட 2 பசங்களுக்கு தான் வந்து சேரும்னு யோசிச்சிருக்காங்க.